அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, சொன்னால் செய்யணுமாக்கும். நீங்கள் செய்யலைன்னா என்ற ஐயனோட ஆவி நம்மளை நிம்மதியாக இருக்க கூடாதுங்க. ஆஹா, பயமுறுத்துறாள் ஐயா. நீ கவலையே படாதம்மா, கண்டிப்பாக செய்வேன். போதுமா? அது போதும் என்ற மாமா. ஆஹா, 10,00,000 கனவுளோடு நினச்சி பார்க்க முடியலையா? வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவளை நாம் கல்யாணம் பண்ணது நமக்கு லக்கு தான். சரிடி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கிற 10,00,000த்தில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லு. என்னது அட்வான்ஸா? ஏண்டி பின்ன என்ன கடனை வாங்க முடியும்? இங்கே பாருங்க, என்ற ஐயன் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த 10,00,000. ஆஹா, இப்போவே செக் வைக்கிறாள் ஐயா. ஐயோ, அங்கே பாருங்க, என்ற ஐயனுக்கு மூச்சு மேலேயும் கீழும் இழுக்குது. ஆஹா, நாம் லட்சாதிபதி ஆகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. மாப்பிள்ள, கடைசியா எனக்கு ஒரு ஆசை. ஆஹா, இந்த ஆள் ஆசை ஆசைன்னு சொல்லி இவருக்கு முன்னாடி நம்மளை சாகடிச்சிருவார் போல இருக்குது ஐயா. இந்த மனுஷனுக்கு இன்னும் என்ன ஆசை இருக்கும்? சரி சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அவளை கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆஹா, மனுஷன் ரொம்ப உஷாராதான் இருக்காரு. அப்பாடா, கடைசி ஆசையில் செலவு எதுவும் இல்லை, வெறும் சத்தியம்தான். என்ன மாமா நீங்க? சுமதி யாரு? அவ என்னோட பொண்டாட்டி. அவளை எப்படி நான் கைவிடுவேன்? சத்தியமா கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணை நான் கைவிட மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போதுமா? அது போதும் மாப்பிள்ள. ஆஹா, நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கினதும் மனுஷன் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு ஐயா. யானுங்க, என்ற ஐயங்கிட்ட இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்குதான்னு கேட்டு அதையும் செஞ்சிடுங்க. ஏண்டி அறிவு கட்டவளை, உங்கள் அப்பன் செத்து 1 நிமிஷம் ஆச்சு. என்னது, என்ற ஐயன் செத்து போயிட்டாரா? ஐயோ, என்ற அப்பா செத்து போயிட்டீங்களாப்பா? ஆஹா, இந்த சத்தியத்துக்காக தான் அந்த உசுறு இழுத்துக்கிட்டு கடந்திருக்கு போல இருக்கு. பெத்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களேப்பா, இனி எப்பப்பா சொல்லுவீங்க? நைட்டு ட்ரங்க் கால் போட்டு சொல்லுவார். போதுமா? அட விளையாடாதீங்க மாமா, என்ற ஐயன் செத்து போயிட்டாரு. ஆஹா, கோலாகலமாக இந்த சாவை எடுக்கிறதுக்கே 30,000 ரூபாய் ஆயிடுச்சு ஐயா. ஒரே திரண்டு எப்படி வேடிக்கை பார்க்குது. ஆஹா, மனுஷன் நேற்று வரைக்கும் இருந்த இடம் தெரியலை, இன்னைக்கு பாரியா ஏரியாவையே கலக்கிட்டு அவர் பாடியை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாம் அந்த மாப்பிள்ளை வந்த நேரம் தான்யா. ஆஹா, என்ன பெருமையாக பேசுகிறாங்க ஐயா. வாடா, ஒரு வழியாக கறி விருந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. என்னது இவ்வளோ பேர் வர்றாங்க? ஒருவேளை பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வந்துட்டாங்களோ? எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, அப்போ தான் என் மாமனார் ஆத்மா சாந்தி அடையும். தம்பி, நான் கறியை பார்த்து பல வருஷமாச்சு. அடுத்து எப்பப்பா கறிசோறு போடுவீங்க? அடுத்த கறிசோறு உன் கருமாதிக்கு போடுவேன். போதுமா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.